பகுதி 16. இன்று பிரதீபா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தகவலை மாதவிக்கு போன் செய்து சொன்னார் சாரதி. பதறி எடுத்துக்கொண்டு வந்த மாதவி மகளின் நிலையை கண்டு உடைந்து போய் எழுதார். சாரதிதான் அவருக்கும் ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்தினார். மாலை வேளையில் பிரதீபா மெல்ல கண் விழித்தாள். முதலில் அம்மாவை கண்டவள் வேகமாக எழுந்து அமர முயல முடியாமல் மீண்டும் படுக்கையில் விழுந்தாள். அவளது உதடுகள் மா என்று மெல்ல முணுமுணுக்க முகம் வலியினால் சுருங்கி போனது. பிரதிமா, மாதவி மகளின் தலையை வருடி விட அவள் கண்ணீருடன் ரொம்ப வலிக்குதுமா என்றாள் மெல்லிய குரலில். அவள் உடலில் ஏற்பட்ட வலியை கூறினாளா அல்லது மனதில் ஏற்பட்ட வலியை கூறினாளா என்று கேட்டால் நிச்சயம் இரண்டாவதைத்தான் குறிப்பிடுவாள். கொஞ்ச நாள்ல சரியாயிடும் டி என்றவருக்கே அழுகையை அடக்க முடியவில்லை. அழுது அழுது ஓய்ந்தவள் தாயின் மடியிலேயே படுத்து உறங்கிவிட்டாள். மாதவியிடம் வந்த சாரதி, நேராச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க என்றார். மாதவி மகளின் முகத்தை கவலையுடன் பார்க்க, நாங்க பாத்துக்கிறோம் என்றார் சாரதி. மாதவியும் சங்கர் என்ன சொல்லுவாரோ என்று நினைத்து பயந்தவர் மனமே இல்லாமல் வீட்டிற்கு கிளம்பி சென்றார். வீட்டிலோ சங்கர் கொதி நிலையில் இருந்தார். மாதவி வாசலில் கால் வைத்த கனவே சங்கர் வெடித்து சிதற ஆரம்பித்து விட்டார். நில்லு, எங்க போயிட்டு வர? ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்கு? அது பிரதீபாவுக்கு அபாஷன் ஆயிடுச்சா? ஒரு நொடி அமைதியாக இருந்த சங்கர், எவளுக்கோ என்னவோ ஆகிட்டு போயிட்டோம், நீ எதுக்கு அவளை பார்க்க போற என்று கேட்டார். எப்படியோ போட்டுன்னு எப்படிங்க விட முடியும்? நமக்குன்னு இருக்கிறது அவ ஒருத்தி தானே. இந்த நிலைக்கும் அவதான் காரணங்கிறத மறந்துட்டு பேசுற மாதவி. போதுங்க, நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அது ஒரு விபத்து. பிரதீபா அதுக்கு காரணம் இல்லை. அவளை ஏங்க சொந்த அக்காவையே கொல்லணும்? பொறாம என்று பல்லை கடித்தவரை புரியாமல் பார்த்தார் மாதவி. பொறாமையா? யாருக்கு பொறாமங்க? அவளுக்கு தான் பிரவீனா மேல பொறாம. அவ கிளாஸ் டாப்பர். இவ ஒரு தடவையாவது மார்க் வாங்கியிருக்காளா என்றவரை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்த மாதவி அறைக்குள் சென்று ஒரு லெட்டர் கவரை எடுத்து வந்து கணவரிடம் கொடுத்தார். என்னது இது? பிரிச்சு பாருங்க. அந்த லெட்டரை படித்து பார்த்த சங்கர் வாயடைத்து போனார். அதில் பிரதீபா கல்லூரி பாடங்களில் முதல் மதிப்பெண் வாங்கியிருந்தார். அவர் மனைவியை எறிட, எனக்கு 2 பொண்ணுங்களுமே ஒண்ணுதான். 2 பேரையுமே இந்த வயத்துல தான் 10 மாசமும் சுமந்து பெத்த. ஆனா உங்களுக்கு பெரியவா மட்டும்தான் வசதி. சின்னவளை கண்ணுல கூட பாக்கறது இல்ல என்றார் மாதவி. ஏதோ இந்த ஒரு தடவை மார்க் வாங்கிட்டான்னு ரொம்ப பேசாத. இப்ப அவ வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்காளே, யார் அவ? பிரவீனாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன் தானே என்று கேட்க மாதவி திகைத்தார். அன்னைக்கே உன் பொண்ணு சொன்னாடி, அவனை முதல்லயே பார்த்திருந்தா காதலிச்சு கல்யாணம் பண்ணி வருஷத்துக்கு ஒன்ன ரிலீஸ் பண்ணி இருப்பாளாம். எவ்வளோ திமிரு இருக்கணும். அநியாயமா என் பொண்ணு வாழ்க்கையை பறிச்சு அவ வாழணும்னு ஆசைப்பட்டால, அதுக்குதான் இப்ப கடவுளா பார்த்து அடிச்சிருக்காரு. நல்லா அனுபவிக்கட்டும். இது இதோட முடிஞ்சிடாது, இன்னும் நிறைய இருக்கு. அவன்கிட்ட சீரழிஞ்சி சின்ன பின்னமாகி நாசமா தாண்டி போவா என்று சங்கர் விறுவிறுவென்று வெளியே சென்று விட மாதவி துடித்து போனார். நள்ளிரவு வேளையில் பிரதீபாவிற்கு விழிப்பு தட்டியது. அவள் கண்களை திறந்து சுற்றிலும் பார்க்க அபயசிம்மன் மட்டும்தான் அந்த அறையில் இருந்தார். அவனும் அமர்ந்தவாறே தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை சில நொடிகள் ஆழ்ந்து நோக்கினாள். பின் தொண்டை வறண்டு போயிருப்பதை உணர்ந்தவள் தண்ணீரை தேடினாள். அவளது படுக்கைக்கு அருகில் இருந்த சிறிய டேபிளில் தண்ணீர் பாட்டிலும் டம்ளரும் இருக்க மெல்ல எழுந்து அமர்ந்தவள் தண்ணீரை எடுக்க போனாள். அதில் அவள் கைப்பட்டு டம்ளர் கீழே விழுந்தது. அந்த சத்தத்தில் அவன் விழித்துக் கொண்டார். இருவரின் பார்வையும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டது. ஒரு நொடிதான். பின்பு அவள் பாட்டிலை திறந்து தண்ணீரை குடித்துவிட்டு படுத்துக்கொள்ள அவளுக்கு அவனது காலடி சத்தம் கேட்டது. அவள் அருகில் வந்தவன் கீழே விழுந்து கிடந்த டம்ளரை எடுத்து டேபிளில் வைத்துவிட்டு மீண்டும் அவனிடத்திலேயே சென்று அமர்ந்து கொண்டான். மாதவி சென்ற பின்பு இரவில் உடனிருந்து பிரதீபாவை பார்த்து கொள்ள ஒருவர்தான் இருக்க வேண்டும் என்று செவிலிப்பெண் வந்து கூறிவிட்டு போனான். சாரதி ஒரு பெருமூச்சுடன் மகனை பார்த்தவர், நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் மருமகளை பார்த்துக்கிறேன் என்றார். ஒன்னும் தேவையில்லை, நீங்களும் கிளம்புங்க, அதான் நர்ஸ் இருக்காங்கல்ல என்றான் அவரது உடல்நிலையை கவனத்தில் கொண்டு. அவனது பதிலில் தீயாய் மகனை முறைத்தவர், அடே, உடம்புக்கு முடியாம இருக்கிறது யாரோ ஒருத்தி இல்ல, உன் பொண்டாட்டி. அந்த நினைப்பு கொஞ்சமாச்சும் இருக்கா உனக்கு என்று பல்லை கடித்தார். சரி, நானே பார்த்து தொலைக்கிறேன், நீங்க போங்க என அவனுமே பல்லை கடித்து கொண்டுதான் கூறினான். ஐயோ ராசா, ரொம்பதான் சலிச்சுக்கிற. இதுதான் சாக்குன்னு மேற்கொண்டு எதையாவது பேசி அவளை இன்னும் நோகடிக்க தான் பாப்ப. வேணவே வேணாம், நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு என சாரதி கூற, எதுவும் பேச மாட்டேன் போதுமா
என்று எரிச்சலாக மொழிந்தவன் அறையில் இருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்து கொள்ள சாரதி தூங்கிக் கொண்டிருந்த மருமகளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். காலையில் இருவருக்கும் டிஃபன் செய்து எடுத்து வந்தார். அவர் வந்ததும் அபயசிம்மன் அறையில் இருந்து வெளியேறிவிட்டார். பின்பு மாதவி வந்தார். அன்றைய தினம் வெறுமையாகவே கழிந்தது. மாலையில் மருத்துவர் வந்து பிரதீபாவை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல சொன்னார். அத்துடன் கட்டாயம் ஒரு வாரம் நன்கு ஓய்வெடுத்தே ஆக வேண்டும் என்று அறிவுரையும் வழங்கிவிட்டு சென்றார். மகளின் தலையை வருடிய மாதவி, என் பொண்ணு என் கூடவே அழைச்சிட்டு போகவா என்று இறைஞ்சலுடன் சாரதியிடம் கேட்டார். மாதவி இப்போது வரை அபயசிம்மிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை. அவனும் அவரை கண்டு கொள்ளவில்லை. பழி வாங்குவதற்காக தன் மகளுக்கு தாலி கட்டி அவளது வாழ்வை நாசமாக்கி விட்டானே என்ற கோபம் அவருக்கு. சாரதி கேள்வியாக மகனை பார்க்க அவன் யாருக்கு வந்த விருந்தோ என்ற கணக்கில் அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தான். சாரதி யோசனையில் ஆழ, என்ன யோசிக்கிறீங்க என்று வினவினார் மாதவி. பிரதீபாவோட அப்பா ஏதாவது சொல்லுவாரோன்னு தான் யோசனையாவே இருக்கு என்றார். அவரை நான் பாத்துக்கிறேன் என்ற மாதவி உறுதியாக கூற சாரதியும் சரி என்று தலையாட்டினார். அடுத்த நிமிடமே அபயசிம்மன் அங்கிருந்து புறப்பட்டான். போகும்போது மனைவிக்கான மருத்துவ சிகிச்சை கட்டணத்தை செலுத்திவிட்டே சென்றான். அது அவனது கடமை அல்லவா? மாதவி மகளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தார். ஆட்டோவில் வந்து இறங்கிய இருவரையும் கண்டு சங்கர் ஆத்திரமடைந்தார். விறுவிறுவென வாசலுக்கே வந்தவர், அவளை எதுக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த என்று மனைவியிடம் காய்ந்தார். என் பொண்ணுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு என்று பிடிவாதமாக கூறிய மனைவியை உறுத்து விழித்தார் சங்கர். மா, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், நான் இங்கிருந்து போயிடுறேன் என்று பிரதீபா மெல்லிய குரலில் கூற, நீ கொஞ்சம் சும்மா இரு. இந்த மாதிரி நேரத்துல என்ன செஞ்சு கொடுத்து பொண்ணோட உடம்ப தேத்தணும்னு ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் என்று மகளை அதட்டினார் மாதவி. அத்துடன் கணவனை ஏறிட்டு பார்த்தவர், வழிய விடுங்க, எவ்வளவு நேரம் தான் வாசல்லே நிக்கிறது என்று சிடுசிடுத்தார். சங்கருக்கு கோபம் பன்மடங்கானது. இது என் வீடு, என் வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் என்று தீர்க்கமாக கூறியவர் மகளை சுட்டி காட்டி, இவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை, நான் அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி எவனையோ இழுத்துட்டு ஓடினால அவங்கிட்டே போக சொல்லு என்றார் சிறிதும் இரக்கமின்றி. பிரதீபாவுக்கு கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. மாதவிக்கும் கணவரின் பேச்சில் ஆத்திரம் வர சுற்றும் முற்றும் பார்த்தார். சங்கரின் காட்டுக்கத்தலை கேட்டு அக்கம் பக்கத்தினர் கூடிவிட்டனர். ஒரு முடிவுடன் கணவனை ஏறிட்டு பார்த்த மாதவி, இப்ப முடிவா என்ன சொல்றீங்க என்று கேட்க, நீ மட்டும் வரதா இருந்தா வா என்றார் அவர். நான் என் பொண்ணோட தான் வருவேன், அப்ப தெருவிலேயே இரு என்று எரிந்து விழுந்தார் சங்கர். நாங்க ஏன் தெருவில் இருக்கணும்? சரோஜாக்காவோட வீடு எதிரில் காலியா தானே இருக்கு, நானும் என் பொண்ணும் அங்கேயே தனி கொடுத்தன போறோம், உங்க வீட்டுல நீங்க மட்டுமே தனியா கடங்க என்று மாதவி ஒரே போடாக போட சங்கர் ஆடி போய்விட்டார். என்னது, எதிர் வீட்டுக்கு போறியா? ஆமா, மானத்தை வாங்காதடி, இவ்வளோ நேரம் எங்களை வாசலையே நிறுத்தி வச்சு கத்தும் போது உங்க மானம் போகலையா என்று இடக்காக கேட்டார் மாதவி. மனைவியை அனல் தெரிக்க முறைத்தார் சங்கர். மாதவியோ, இது வேலைக்காகாது என்று சலிப்புடன் கூறிவிட்டு சரோஜக்கா என்று கத்த, மாதவி என்று பல்லை கடித்தார் சங்கர். மாதவி நிதானமாக திரும்பி கணவனை பார்க்க சங்கர் சிடுதிருத்துக் கொண்டே வீட்டினுள் சென்றார். சுற்றி இருந்த கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்த மாதவி, போய் வேலையை பாருங்கய்யா, எது நடந்தாலும் நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியது என்று விட்டு மகளின் கையை பிடித்துக் கொண்டு வீட்டினுள் சென்றார். அடுத்து வந்த நாட்கள் வெறுமையாக கடந்து செல்ல பிரதீபா படுக்கையிலேயே ஓய்வெடுத்தாள். 3 வேளையும் சாப்பாடு அவளது அறைக்கே வந்தது. அதனால் அவள் சங்கரின் முகத்தை பார்க்க நேரிடவில்லை. சாரதி தினமும் காலையில் மருமகளுக்கு போன் செய்து அவள் நலனை விசாரித்தார். அபயசிம்மனிடமிருந்து ஒரு அழைப்போ குறுஞ்செய்தியோ எதுவும் வரவில்லை. அவளும் அதை பற்றி கவலை கொள்ளும் நிலையில் இல்லை. 2 வாரங்கள் கடந்த நிலையில் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்த மகளை ஆளுக்கு அழைத்து வந்து அமர வைத்தார் மாதவி. அன்னை கொடுத்து விட்டு சென்ற தேநீரை அவள் மெதுவாக குடிக்க பள்ளிக்கு செல்ல கிளம்பிய சங்கர் பிரதீபாவை கண்டு அப்படியே நின்று விட்டார். அவளும் தேநீர் குடிப்பதை நிறுத்திவிட்டு தந்தையை பார்க்க அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். தன் கண் கண்ணாடியை துடைத்துக் கொண்டே, மாதவி, லஞ்ச் பாக்ஸ் ரெடியா என்று குரல் கொடுக்க பிரதீபா தவித்து போனாள். ஏனெனில் சற்று முன்தான் அவளிடம் தேநீரை கொடுத்து குடிக்க சொல்லிய மாதவி கடைக்கு செல்வதாக அவளிடம் சொல்லிவிட்டு சென்றார். மாதவி, டைம் ஆச்சு, இன்னும் லஞ்ச் எடுத்துட்டு வராம என்ன பண்ணிட்டு இருக்க என்றவரின் முன்பு லஞ்ச் பேக் நீண்டது. அதை வாங்கி கொண்ட சங்கர், வரேமா
என புன்னகையுடன் கூறி ஏறிட்டு பார்த்தவரின் முகம் ஆத்திரத்தில் சிவந்து போனது. பிரதீபா தான் அவரது லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து கொடுத்திருந்தாள். அவளை கண்டுதான் அவரது முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. சங்கர் கையில் இருந்த லஞ்ச் பேக்கை வீசி எறிய அது சுவரில் பட்டு கீழே விழுந்தது. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? நான் கேட்டனா என்று அவர் அந்த வீடை அதிரும் வண்ணம் கத்த பிரதீபா நடுங்கிவிட்டாள். அவள் இல்லப்பா அம்மா என்று திக்கி திணற சங்கர் அவளை அடிக்கவே சென்று விட்டார். பிரதீபா பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொள்ள சங்கர் ஓங்கிய கையை ச என்று விட்டு இறக்கி கொண்டார். உன்னை அடிக்கிறதுக்காக தொடர்றது கூட பாவண்டி, அவ்வளோ அழுக்கு, சாக்கடனி என்று அவர் அருவருப்புடன் கூற பிரதீபாவுக்கோ இதற்கு பதில் தந்தை தன்னை 2 அடி அடித்து இருக்கலாம் என்று தோன்றியது. நானும் உங்க பொண்ணுதானப்பா, என் மேல மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு? அவளது குரல் உடைந்து வெளிவந்தது. அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. நீ வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பிறந்தப்பவே கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பேன் என்று தொடங்கியவர் அத்தனை நாளும் தன் மனதில் சேர்த்து வைத்திருந்த கோபத்தை எல்லாம் ஒரே மூச்சாக கொட்டி தீர்த்தார். இறுதியாக, உன்னையெல்லாம் எப்பவுமே நம்பக்கூடாது. பிளான் பண்ணி என் பொண்ணு கொண்டா மாதிரி என்னையும் கொல்ல துணிஞ்சிருப்ப. அந்த சோத்துல என்ன கலந்தியோ யாரு கண்டா என்றவர் சில கணங்கள் தாமதித்து அவளை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்தவர், பண்ண பாவத்துக்கெல்லாம் தான் வயிற்ற கழுவிட்டு வந்திருக்க, இனிமேலாச்சும் திருந்தி நல்லவளா வாழு என்றார். அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்த மாதவி, என்னங்க என்று கத்த பிரதீபா வாயை மூடி அழுது கொண்டே அறைக்கு சென்றாள். தந்தையை அத்தனை பேச்சையும் பொறுத்து கொண்டவளால் கடைசியாக கூறியதை மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அறையில் இருந்து அவளது போனையும் பர்சையும் கையில் எடுத்துக் கொண்டவள் விடுவிடுவென்று வெளியே வந்தாள். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க என்று மாதவி கணவனிடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்க பிரதீபா எதையும் கண்டு கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். அதை கண்ட மாதவி, பிரதீபா, பிரதீபா நில்லடி என்று கத்திக்கொண்டே மகளின் பின்னே ஓடினார். வாசலுக்கு வந்த பிரதீபா தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். பின்னாடியே வந்த மாதவி மகளின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி, எங்கடி போற என்று கேட்க, எங்கேயோ போற, செத்து கூட போற, போதுமா, ஆள விடு என்று வெடித்து சிதறியவளின் வலி நிறைந்த வார்த்தைகளை கேட்டு மாதவி துடித்து போனார்.